வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் விந்தர் லிஃப்ல பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்று எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம், அதில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. டிஎம்கேயோட பிரச்சாரங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயை மறைமுகமாக சாடி இருக்கிறாரு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் முரசல் முட்டல் அதிகமாயிட்டே இருக்குது. மதுரையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. செல்வபிறந்தகை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே மாதிரி கேள்விக்கு பதில், அது விஷயம் போன வாரம் சனிக்கிழமை பண்ணியிருந்தோம். கேள்விகள் எல்லாமே பதில்கள் துரிதமாக இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், நேர்மையாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக டைம் கொஞ்சம் எடுக்கிறதுனால இன்னும் சில கேள்விகள் இந்த வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒளிபரப்பாகும். கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். நீங்கள் கேட்கப்படுற கேள்விகள் அதில் எந்த இடத்துலையுமே யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க மாட்டோம். வணக்கம். அந்த நண்பர் மக்களவை மேலவை போட்டிங்களா? போட்டாச்சு. நான் வேற பதில் போட்டு ஏங்க நான் பேசிட்டேங்கன்னு போட்டேன். அப்புறம் நான் தேடி பார்த்தா நீங்கள் அதில் இல்லை. போட்டாச்சு. நேற்று போட்டதில்லை. இந்த காங்கிரஸ் மேட்ரு நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, அதாவது முதல்வர் சொன்னது மாதிரி சொல்லாமல் டேக் ஆஃப் த டவுன் இல்லாமல் டாக் ஆஃப் த டவுனுங்கிற மாதிரி அடித்து தும்சம் பண்ணிட்டார் மாணிக் தாக்கூர் அவர். அது மதுரையில் உள்ள ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. எல்லாரையும் பேச சொல்லி அவர் பார்த்துருக்கிறாரு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சில நிர்வாகிகள், நாங்கள் ஊராட்சி பொறுப்புக்கு நிற்கும்போது திமுக எங்களுக்கு வேலை செய்கிறதில்ல, தாவைக்கவனர் போய் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க, நம்ம சில வியூகங்களை பார்த்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருந்தார். அதை தாண்டி மாணிக் தாக்கூர் அவர்கள் நேரடியாக அடித்து பேசுகிற மாதிரி, அதாவது இந்த களத்தில் இறங்கி அடிக்கிற மாதிரி திமுக ஸ்டைல் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் அடித்து திமுக அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயமா பார்க்குறேன். ஒன்று இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்குறேன். திடீர்னு 5 வருஷத்துலும் கம்முன்னு வீட்டோட மாப்பிள்ளையாக இப்போ திடீர்னு ஆய்வுன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அது மாணிக் தாக்கூருக்கு எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். உங்களை பயன்படுத்த தான் செய்வாங்க திமுக. 2019 ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவிக்கலைன்னா திமுக அந்த வெற்றி பெற்றிருக்காரு. உங்களுடைய வெற்றிக்கு அன்றைக்கி ராகுல் காந்தி தான் காரணம். ஆமாம். அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி சேரலைன்னா திமுகன்ற கட்சியை ஆட்சியை பிடிச்சிட முடியாது. ஸ்டாலின்லாம் யார் நம்பிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு மாற்றம் வந்தனால தான் அந்த மக்கள் நல கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, மோடி எதிர்ப்பு, இஸ்லாமியர்களுக்காக உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு தான் உருட்டி தான் வந்தாங்க. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. அப்போ எல்லாரும் போட்டாங்க. இதே விஜய் ரசிகர்களும் போய் ஓட்டு போட்டாங்க. விஜய் உட்பட சிறுபான்மை மக்கள் வேறு எங்கேயும் போட முடியாது, அவங்களும் போட்டாங்க. காங்கிரஸ் எல்லாம் 5 வருஷமாக இவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு சிலுவை சுமந்துட்டு இருந்தாங்க காங்கிரஸ். இவங்கெல்லாம் இதே மாணிக் தாக்கூர் எத்தனை தடவை பேசியிருப்பார் காங்கிரஸுக்கு எதிராக, இது திமுகக்கு எதிராக. டிஎன்பிசி ரத்துக்கு கூட அண்ணன் கருத்து சொல்லலையே. டிஎன்பிசி தேர்வு இன்னைக்கு உட்காந்துட்டு மானம் வேணும், மரியாதை வேணும், அதான் நேற்று போட்டு விட்டேன். ஏய் மரியாதை திடீர்னு மரியாதையை பற்றி பேசுகிறீங்க. இப்போ கேஎன்ஆர் விவகாரத்தில் நடந்ததில்ல? ஆமாம். என்ன பேசுனீங்க? இருக்கிற வரைக்குமே இடியை வச்சு ரைடு பண்ணுறாங்க. அது இவர் சிதம்பரம் உட்பட தான் வேலை. இடியை வச்சு பண்ணுறாங்க. நீங்கள் காங்கிரஸ்காரங்களா திமுககாரங்களா? இன்றைக்கி மானவ மரியாதைன்னா அப்போ அவன் நீங்கள் எப்படி நடக்குதுன்னு அப்போ தான் மதிப்பாங்க. இதுவரை எந்த இதில் நீங்கள் தனித்துவத்தை காமிச்சிங்க? அதுக்கு வீட்டோட மாப்பிள்ளைன்றேன். ஆமாம். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தால் கொஞ்ச நாள் ஒரு அம்மா பையன் போவானா மாமியார் வீட்டுக்கு, நான் எப்போம்மா திரும்பி வரேன்னு கேட்பானா. சாப்பாட்டில் உன் முகம் தெரிஞ்சுன்னா வந்துடுறாரு. மொதல் நாள் கறி விருந்தா அது இது, அடுத்த நாள் இந்த கறி விருந்தோடு மட்டும், மற்ற சிக்கன் கிக்கன்லாம் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் கறி இது சாம்பார் கம்பார் அதுன்னு. 3ஆம் நாள் தட்டு மட்டும் பழையது. அப்படி குஞ்சு சாப்பிட பார்த்தா மூஞ்சி தெரியுமா. ஆக அம்மா சொன்னாங்களா சாப்பாட்டில் மூஞ்சி தெரியுதுடா அப்படின்ட்டு ஊர் திரும்பிடுவான்னுவாங்க. அந்த மாதிரி விருந்து மருந்தும் 3 நாள் தான். 5 வருஷமாக உட்காந்துங்கன்னா எதிர்கட்சி தானே நீங்கள். 18 பேர் எதுக்கு ஜனம் கொடுக்குறாங்க? ஆட்சியில் பங்குனா ஓகே, நீங்கள் ஆட்சி ஆதரிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் எதிர்கட்சி தானே. நியாயப்படி எதிரில் தானே உட்கார வச்சுருக்காங்க உங்களை. எதிர்கட்சி வேலையை என்ன பார்த்தீங்க? இதுதான் கேள்வி. சரி, அவர் மாணிக் தாக்கூராவது இன்றைக்கி வீராவேசமாக பேசுகிறாரு. என்ன பார்த்தாரு? எது பற்றி கருத்து தெரிவித்தார்? கனிம வள கொள்ளையிலேருந்து எந்த விஷயத்தில் மக்களை எதுவுமே பாதிக்கலையா? நல்லாட்சி தானா? அப்போ நீங்கள் எதுக்கு? இதே தாங்க மார்க்சிஸ்டில் பார்த்து நான் கேட்குறேன். வீட்டோட மாப்பிள்ளை தானே நீங்கள். ஆமாம். சங்கரையா மானத்தோடு இருந்தார்ல, பொண்ணை கொடுத்துட்டல, கிளம்பு கூழோ கஞ்சியோ குடிசையில் இருந்தாலும் நாங்கள் தனியாக வாழ்ந்துக்குவோம். நீங்கள் மாளிகை வாசம் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தீங்க. இன்றைக்கி உட்காந்து வீரம் என்ன கேட்கறதோட உரிமையாக கேட்க முடியுதா? கடைசியில் படத்துக்கு போயிட்டீங்க, நடிக்க வச்சுட்டாங்க. அவரும் நடிக்கலையாமா, நல்ல இவரு முத்தரசன் தான். முத்தரசன் அவர்
அவர் தான் ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டு இது அவர் தான் மாற்றி விட்டு மாத்திட்டாங்க. இவரை கொண்டு வந்துருக்காங்க. இப்போவும் சீட்டு எப்படி கேட்குறீங்க? எங்களுக்கு மனம் வந்து தருவார். எங்கள் கோரிக்கையை அவர் தாய் அன்போடு கவனிச்சு கொள்வார். நல்லா இறக்கிக்கோங்க. கவனிப்பாங்க தாய் அன்போட. அப்போ இந்த மாதிரி 5 வருஷம் இருந்துட்டு இன்னைக்கு வந்தா மக்கள் கூட உங்கள மதிக்க மாட்டாங்க. ம். அப்ப என்ன பிரச்சனை? இன்னைக்கு உங்களுக்கு மாற்று இருக்கு. முன்னாடி ஸ்பேர் பஸ் இல்ல. இல்ல. இன்னைக்கு ஸ்பேர் பஸ் இருக்கு. அது மினி பஸ்னாலும் பரவாயில்லன்னு ஏறுறீங்க. ஏறுறீங்க. அது ஓடாத பஸ் தான் அது. அது வேற வெறும் பாடி தான் இருக்குது. இன்ஜினை காணோம். இன்ஜின காணோம். ஆனா ஏறியாவது நாங்க சீட்ல உட்காந்துக்குவோம்ல. சீட் இருக்குல்ல. சீட்டு இதுல உட்காந்துக்குவோம். அப்ப இவங்களுக்கு ஓடாத பஸ்ல என்னடா பண்ண போற? சுந்தரா டிராவல்ஸ்ல போய் ஏற போறியா அப்படின்னு. அப்போ இவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்கன்னா இது சுந்தரா டிராவல்ஸா மாறிடும். மாறிடும். பேசஞ்சர் இல்லாம நீங்க பஸ்ஸை எங்க ஓட்டு போக முடியும்? அதனால திமுக எப்படி யோசிக்குதுன்னா அந்த கெத்த விடாத மாமு கெத்த விடாதன்னு மாதிரி கெத்த விடாம பார்த்துக்கிறாங்க. இங்கே அடிக்கிறாங்க. சரி நான் என்ன கேட்குறேன், போன மாதம் எது கூட்டம் நடத்துனீங்க? ம். ராகுல் காந்தி தலைமையில் ராகுல் காந்தி கார்கே எல்லாம் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டு விட்டார் கார்கே. ம். ராகுல் சிரிச்சிட்டு வேடிக்கை பார்த்துருந்தாரு. ஆனால் கார்கே நீ என்ன லெஃப்ட் ரைட் விட்டாலும் அப்படிதான். எங்கள் ஆளுங்க அங்கே வேலையை காமிப்பாங்கன்ட்டு வந்த உடனே பிரவீன் சக்கரவர்த்தி மறுபடியும் ஆரம்பித்தார். இந்த இவர் ஆரம்பிக்கிறாரு ஜோதிமணி எல்லாம் எல்லாரும். கார்த்தி சிதம்பரம் மட்டும் கொஞ்சம் இதாகிட்டார் போல். அப்பா கூப்பிட்டு சொல்லியிருப்பார், மகனே நம்ம திமுக ஆமா, திமுக மறந்துடுறேன். காங்கிரஸ் அணி அப்படின்னு. அதனால் இவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த சைடு இந்த கோஷ்டி அடிக்குது. அப்போ இந்த இதுக்கு ராகுலுடைய ஆதரவு இல்லாமல் கண்டிப்பா நடக்காது. அடிக்க முடியுமா? அது மானித்தாக்கூர் கொறடானே. அது ஒன்று கொறடா நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற கொறடா. அப்ப எப்படி எந்த பட்ட லெவல்ல இருக்கிறவர்? அப்புறம் கேசி வேணுகோபால் ரொம்ப க்ளோஸ். கேரளாவில் எப்படியாவது விஜய் வச்சு கூட்டணி வைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இந்த நேரத்தில் இதுக்கான மூவ்மெண்ட்டு தானே பண்ணுவார் மாணிக் தாக்கூர். அதை தடுக்க முடியுது அவங்களால? இன்னைக்கு செல்வ பிறந்தகை போய் புகார் கொடுப்பாராம். ஆலோசிப்பார். புகார் கொடுக்கல, ஆலோசிப்பாராம். ஆலோசி ஒரு முடிவு எடுத்து சொல்றேன் இருக்காரு அண்ணன். ராகுல் பண்ணுறதா அங்கே முடிவு, கார்கே பண்ணதான் முடிவு. அப்போ இதுதான் இவர்களுக்குள்ள பிரச்சனை. அதை எதிர்க்கிற திராணி கூட இவங்களுக்கு இல்லை. யாருக்கு? முதல்வருக்கு, திமுகக்கு. ஒரு அறிக்கை விட வேண்டியது. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. சகோதரா என்னது இது? என்ன இது? அதையும் சொல்லிட்டாப்புல. அவரை மட்டும் சகோதரான்னு வச்சுட்டு எங்களெல்லாம் சாப்பாடு போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிற போல இருக்கு. ரொம்ப. அப்போ நீ அடி அப்படின்ட்டு இருப்பாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாரு. ஆமா. மகளிர் உரிமை தொகை வச்சுலாம் நீ ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாதுல. 9 மாநிலத்தில் 5 மாநிலம் தோத்துருக்கு. நான் எஸ்ஏஆர் வச்சு ஜெயிக்க முடிவு பண்ணிருக்கேன். நீ மாநிலம் முட்டு சந்து கூட அவர் இன்னும் பெரிய அப்படியே எஸ்ஏஆர் வச்சு இது பண்ண மாதிரி. அதனால இவங்க எல்லாருமே இவங்களுக்கு எதிராக இருக்காங்க. இவ்வளோ நாள் இல்லாத காரணம் இதுன்னு. அதனால தாவேக்கா கிடைச்சாலும் போனோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க கதி என்ன ஆகும்? கண்டிப்பாக. இதில் அந்த மெயிலில் குறிப்பிட்டு, அதாவது அவங்க மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கிற விஷயம் என்னன்னா, தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கிற விஷயம் என்னன்னா, சீட் ஷேரிங்கில் ஹையர் சீட்ஸ் வேணும். அப்புறம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்து பங்கு. அப்புறம் உள்ளாட்சித்துறையில் அந்த உள்ளாட்சி பகுதிகளில் அதிகமான சீட்டு வேணுங்கிற மாதிரி அங்கீகாரம் வேணுங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களே எங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயங்களை தான் மெயிலாக அனுப்பியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, முன்னெல்லாம் அப்படி நடக்கும். மாநகராட்சியில் 2 கொடுப்பாங்க அதுன்னு. இந்த தடவை ஒட்டை அடிச்சிட்டாங்க. அது மொத்தம் அடிச்சிட்டாங்க. வெறும் சட்டியை மட்டும் கொடுக்குறது. அண்ணன் திருமாவர்கள் கொடுத்து எடுத்துட்டாங்க. சாப்பாடுனா சாப்பாடு அவங்க சாப்பிட்ருவாங்க. காலி சட்டியில் ஒரு பருக்கு 2 பருக்கு. இந்த வடிவேல் ஒரு படத்தில் மீன் குழம்பு சாப்பிட போடணும் திட்டி மானவம் ரோசம் இருக்குது அப்படி இப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. நைட்டில் வந்து எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. சத்யராஜம் அசல வடிவேல் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு பருக்கு இருக்கும். அந்த கதை தான் காங்கிரஸுக்கு கூட்டணி கட்சிக்கு இருக்கும். எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பருக்கை வச்சு கொடுத்தா இந்த கிருஷ்ண பரமாத்மா இதுவா இந்த வசிஷ்ட இவர் துர்வாசர் வருவார் மகாபாரதத்தில். இவங்க அந்த காட்டுக்குள்ளே வனவாசம் போனப்போ பாத்திரத்தை அச்சய பாத்திரத்தை கழுவி வச்சுருவாங்க சாப்பிட்டு. துர்வாசர் வந்தோடனே சாப்பாடு இல்லைன்னா கோச்சிக்கு வரல. அவர் போய் குளிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்? பசி அரண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட போய் என்ன பண்ணுறதுன்னா, அந்த இதில் கழுவி வச்சதில் எங்கேயாவது ஒட்டிக்குதா சாப்பாடு தான் ஒட்டிக்குதா பாருங்க. ஒட்டிக்குதுன்னொன்னே அப்புறம் சாப்பாடு இது பண்ணி இருந்து படைப்பாங்கன்னு புராணத்தில் இதில் உண்டு மகாபாரதத்தில். அந்த மாதிரி ஒட்டினுக்கிற சாப்பாடு எதாவது பண்ண முடியுமா? அதை நான் அச்சே பார்த்துருமா அது இத்தனை பேருக்கு. அதனால தான் இந்த தடவை எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அக்ரிமெண்ட்டில் போடுன்றாங்க. அப்போது கூட்டுறவு சங்கங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் இல்லையா விஜய் கூட போகிறோம். விஜய் வண்டி இப்போ ஓடலனாலும் கூட்டுறவு அந்த இதில் ஓடும்ல. ஆமாம். ஆட்சி இது உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்துலாம் அழகாக ஏதாவது ஒரு 5 சீட் 6 சீட் எக்ஸ்ட்ராவாக ஜெயிக்க வாங்கி பெறலாம். அதனால் அப்படி யோசிக்கிறாங்க. இந்த மோதல் முற்றும் மோதல் என்ன சொன்னாங்க? 1000 கொள்கை வேறுபாடுகள் பிரச்சனைகள் மாச்சரியங்கள் இருந்தாலும்
கொள்கையற்று வந்து விட்டால் கொள்கை கூட்டணி தான் தெரியுது. ஏன்னா இதில் என்னென்ன இந்த சீட் ஷேரிங்கில் விஷயத்தில் அதிகமான சீட்டு கேட்குறது காங்கிரஸ் கேட்கலாம். இந்த பிரச்சனை நம்ம கடந்த ஒரு 6 மாநிலங்களில் தேர்தலில் பார்த்துட்ருக்கோம். பீகாரில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கின இடத்துல தோத்துட்டாங்க. இதே மாதிரி பல இடங்களில் தோற்று தனிமைப்படுத்தி அந்த இடத்துல கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வர விடாத நிலைமையும் பண்ணிட்டாங்க. இவங்களோட முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் 2011 63 சீட்டு வாங்கி அதில் எப்படி வந்தாருன்னு சொல்லி 5 பேர் வந்தாங்கங்கிற மாதிரி பாண்டவர்கள் கலைஞர் 63 நாய்மாரா போயிட்டு பஞ்சபாண்டவர்லாம் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 40 சீட்டு வாங்கியும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி திமுக இந்தியா முழுவதும் பார்க்கும்போது ஒரு 10 எம்பி தொகுதியை மொத்தமாக கொடுத்த ஒரே கட்சி வந்து திமுக தான். இவங்க கூட்டணியில் ஒரு லாயலான கட்சிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு லாயல் கட்சிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த கட்சி கூட இவ்வளவு முரண்டு பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கும்? நேரம் அதான். காங்கிரஸ் நேரம் வந்தால் வேலையை காமிக்கணும். சின்ன உதாரணம் சொல்கிறார். எம்ஜிஆர் பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சிட்டாரு, 12 சீட்டு ஜெயிக்கிறார். சரி, ஏடிஎம்கே 12 ஜெயிக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி அதில் 2 செய்கிறாங்க. 14 அப்புறம் இன்னொரு ஏதோ சேர்த்து 15 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 16 இதுக்கு எம்ஜிஆரால் சபாநாயகர்னால கணக்கில் வரல. அப்போ மெஜாரிட்டி காமிக்க முடியல. இந்திரா காங்கிரஸ்கிட்ட எம்ஜிஆர் உதவி கேட்குறாரு. அவங்க வந்து 7 சீட்டு 8 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே நான் உங்களை ஆதரவு தரேன். எங்கள் ஆள் ஒருத்தர் இது அசோக் லேலாண்டு ஓனர், ஏதோ ஓனரோ யாரோ, அவர் ராஜ்யசபா எம்பி ஆகணும். அதுக்கு நீங்கள் உங்கள் எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டில் எங்கள் 10 பேரோ 12 பேர் எம்ஜிஆர் இருந்தாங்க. சரின்ட்டு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டு ஜெயிக்க வச்சிட்டார், ராஜ்யசபா தேர்ந்தெடுக்க வச்சிட்டார். இங்கே வாக்கெடுப்பு நடக்குது, களவாரி விட்டாங்க. அடப்பாவல ஆட்சி போச்சு. பாண்டிச்சேரியில் ராமசாமின்னு எம்ஜிஆர் முதல்ல ஆட்சி பிடிச்சது அங்கே தானே, பாண்டிச்சேரி அது தெரியும். 15 நாள் என்னமோ தான் இருந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி. இந்திரா காந்தி காலம் வரட்டாங்க. எம்ஜிஆர் கடுமையான கோபம். அந்த மாதிரி தான் இந்த வரலாறு நம்ம தாவேகாக்கு தெரியுமாண்ணே? இந்த வரலாறு நம்ம இன்ஜினியர் பசங்க காங்கிரஸ் எவ்வளோ கேவலமானவர்கள், எப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்குவாங்கன்றதுக்கு பல வரலாறுகள் இருக்கு. அதனால் அதான் இப்போ காமிக்கிறாங்க. நீ என்ன உதவி பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு வேண்டியதை பண்ணிட்டு நீ பண்ணிக்கோ அப்படின்னு. அதனால் இது வந்து திமுகவுக்கும் தெரியும். இவர்கள் அதை விட கேவலமானவர்கள். எப்படிலாம் கூட்டணி கட்சிகளை வஞ்சித்து நம்ம நல்லா இருக்கணும்னு நான் கேட்குறேன். இந்த 5 வருஷத்தில் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கலைஞரோ இல்லை இந்த எடப்பாடி ஆட்சியில் நீங்கள் திமுககாரங்க தான் அதிகமாக பலன் அடைஞ்சாங்கன்னு கான்ட்ராக்டோ மற்ற விஷயங்களோ போனால் அவங்க முதல்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கு பலரும் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியே பரவாயில்லப்பா, நம்ம சம்பாதிக்க இப்போ எல்லா திமுக சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. ஆமாம், அதுதான் ஆட்சி வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஆட்சியில் ஒன்றுமே இல்லை, நம்ம எதுவுமே பண்ண முடியல அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை வஞ்சித்து ஒன்று இல்லாமல் பண்ணதுக்கு அந்த வெறுப்பு தான் இந்த தேர்தலில் சண்டை மாதம். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், பிப்ரவரி மாதம் பேட்டில் மந்த்து, அது மார்ச்லேயும் தொடரும். அதனால் இன்னும் வரைக்கும் இவ்வளோ பண்ணுறவங்க தேர்தலில் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இது இல்லாமல் நான் என்ன பார்க்குறேன்னா, அங்கே என்னென்ன பேசுனீங்க, ஒற்றுமை இல்லை, கூட்டணி ஆட்சி, என்டிஏ அலையன்ஸ்னு சொல்லிட்டா போதும், உடனே எங்கள் பத்திரிகையாளர்கள் அமைச்சு என்ன பாஜக அதிமுக கூட்டணியா, பாஜக தலைமையில் எனக்கு ஆட்சி கூட்டணி இது. அதே இவர் இந்த ஓட்ட பஸ் சுந்தரா டிராவல்ஸ், பாஜக தலைமையில் இன்னும் பிற கட்சிகள் அடிச்ச உடனே சைடு திரும்பி பார்க்குறாங்களா பார்த்தீங்களா? இப்போ போக மாட்டாங்க என்னை. அதனால் எல்லா தகராறும் இப்போ இங்கே தான். அங்கே என்னென்ன ஏடிஎம்கே சைடு சொன்னாங்களோ அது எல்லாம் இப்போ டிஎம்கே நடக்குது. அது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஒருவேளை டிஎம்கே கூட சீட்டை கொடுத்து எப்படி கவனிக்குமோ அப்படி மாதிரி கவனிக்க வாய்ப்பு இருக்கும். கூட வேணா கொடுப்பாங்க, கூட சீட்லாம் இருக்குது. வெறும் கூட வேணா வாங்கி தரேன், என்ன கூட வேணும்னு சொல்லு, மூங்கில் கூட வேணுமா, பிளாஸ்டிக் கூட வேணுமா, கூட சீட்டுலாம் தரமாட்டோம். அதிகபட்சம் 30 சீட்டு கொடுத்தா பெரிய விஷயம். அதிருப்தி அணி உருவாக வாய்ப்பு இருக்குமா? அதிருப்தி அணினா இந்த திமுகக்குள்ளேயே நம்ம எதுக்கு ஜெயிக்க வைக்கணும்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல தொகுதியை ஒதுக்கி விடுவாங்க. என்றைக்கு ஃபஸ்ட்டு இப்போ முடிக்கும் சண்டை, ஆமாம், தொகுதி சண்டை தனியாக ஆரம்பிக்கும். அதுவும் அதுக்கு அடுத்த பிரச்சனை. அதுதான் பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஆமாம், அப்போ தொகுதி சண்டை அது தனி. அதனால தான் இப்போவே மொத்தமாக சேர்த்து முடிக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க அப்படியே தள்ளிக்கிட்டே வராங்க. 22 தேதின்ட்டாங்களா, 22 தேதிக்கு மேலே போட்டு நெருக்கி தள்ளும்போது தான் தொகுதினா ஒன்றும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் போய் இவங்க செயல் வீரர்கள் கூட்டம் அந்த கூட்டம் நடத்தி என்ன ஆகுது? இல்லைண்ணே, இப்போ நம்ம தேர்தல் ஆணையம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்த டேட்டாவில் 63,000 சம்திங் வந்து பிஜேபிக்கே வந்து இவங்க இருக்காங்க, பூத் ஏஜென்ட் இருக்காங்க. ஆமாம், மூணாவது பெரிய கட்சி ரிஜிஸ்டர் பூத் ஏஜென்ட். இவங்க 33,000 தான் ரெக்கார்டிக்கலாகவே காமிக்கிறாங்க. ஆமாம்,
நீங்கள் அப்படி பார்த்தா கூட உங்கள்ட்ட பூத் ஏஜென்ட் கூட அந்த அளவுக்கு கிடையாது. 234 தொகுதியில் உனக்கு ஆளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுக கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு போகிறதுல வந்து இவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? இன்னொன்று, தேர்தலை சந்திக்கிறதுக்கு பண உதவியிலேருந்து எல்லாம் மேன் பவர்லேருந்து எல்லாம் கொடுக்குறது யாரு? நிறைய இடங்கள்ண்ணே காரியாலயம் கூட போட மாட்டாங்க. ஆமாம், அது டிஎம்கே திமுக தான். தான் போடும். அதுதான் அவங்களுக்கு கோவம். அவங்களுக்கு என்ன கோவம்னா, எல்லாம் நாங்கள் பண்ணி உனக்கு ஜெயிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்களே ஜெயிச்சுட்டு போகிறோம். மேலிடம்னா நீங்கள் கூட்டணிக்காக இந்த மாதிரிலாம் வேலை பண்ணி நம்ம வலுவாகிறதையும் அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்களே, அந்த கோவம் இருக்குல்ல. வேலைச்சேரி கொடுத்தாங்கல்ல, ம் வாகை என்ன? சந்திரசேகர் தான் அங்கே நின்னாப்ல இப்போதைக்கு அந்த ஹசன் மௌலானா கொடுத்தாங்க. மதுரையில் மதுரை வடக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். எப்பவுமே எப்பா ஏன்பா அப்படி கொடுக்குறீங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த தடவை அது உரிமை மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அறந்தாங்கி இந்த தடவை இல்லைன்னாங்க. அப்புறம் திருநாவுக்கரசு தனிப்பட்ட முறையில் போய் கெஞ்சி கூத்தாடி ஏதோ தக்க வச்சுக்கிறார் போல. அந்த மாதிரி திருவாடானைலாம் பாருங்கள், கண்ணு வச்சுக்கினே இருக்காங்க. அந்த காரைக்குடி அந்த இதெல்லாம் வந்து காங்கிரஸ் வெயிட் ஆகிற இடம், சிவகங்கை இதெல்லாம் ஆமா. அங்கெல்லாம் கண்ணு வைக்கிறாங்க. அப்போ என்னது, அதெல்லாம் பிடிங்கிட்டு ஏடிஎம்கே வெயிட் ஆகிற இடத்த தள்ளி விட்டான்னா ஆகும். அங்கேயும் டிஎம்கே ஜெயிச்சிடும், இவங்களும் தோத்துறாங்க. அது உஷாராக இந்த தடவை கொஞ்சம் இது பண்ணுறாங்க. நேற்று அவர் பேசும்போதுன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்றது, திமுக தோத்த இடங்களை நாங்கள் கேட்குறோம். திமுக தோத்துருக்கீங்களா கடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில், அந்த தோத்த இடத்த தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா நாடாளுமன்ற தேர்தலில் 400 சீட்டில் நின்னாங்க காங்கிரஸ், 99 தான் கொடுத்துருவாங்களா? ஏன் இவங்களும் 25 இடம் நின்று 7 இடம் தோத்துருக்காங்களா? அது கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரிலாம் திமுக தோத்தடைஞ்சு இதெல்லாம் என்ன, இவர் யார் முதல்ல பேசுறது செல்வ பெருந்தகை, அங்கே கார்கே, இவங்க தான் பேசணும். தோத்த இடம் கூட ஜெயிச்ச இடம் கூட சும்மா உருட்டுறது. இது எந்த லெவலில் வரைக்கும் கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கடைசியில் சீட்டு பேரத்தில் 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்குற அளவுக்கு போகுமா? ஆமாம், அவ்வளோதான். 4 சீட்டு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்க போகும். வேறு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. அதுக்கு அவங்க வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இவன் போய் லாஸ்ட்டில் என்ன அவன் பையனை அடிக்க வைக்க மாட்டியா, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, அவனும் ஜெகஜால கில்லாடிங்க தானே. ஆமாம், அதில் கேட்க வேண்டாம். இந்த பூத் ஏஜென்ட் மாநாடுன்னு நம்ம திருப்பத்தூரில் நடந்தது, முதல்வர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவர் துண்டை தூக்கி போட்டுட்டு வந்தார். எல்லாம் இப்போ விஜய் தான், உங்கள் விஜய் அதான் விஜய் சொல்லிட்டாப்ல. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கு, அதான் திமுகலேங்கிறாங்க. விஜய் முதல்வரே விஜய் தான். எல்லாம் இது பண்ணிட்டு வந்தாங்க. அதில் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி, அவர் ஒரு குண்டு விஜய்ங்கிற மாதிரி போயிட்டாரு. அது கூட்டத்தில் பேசும்போது முதல்வர் அவர்கள் வந்து திட்டங்கள் நிறைய அடக்கிட்டே இருந்தாருண்ணே. அவருக்கு மூச்சு வாங்கிச்சுட்டாரு. எல்லாம் தலைவரை இந்த இடத்துல அப்படி பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படி திணறிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டங்கள் பேராக சொல்லிட்டு இருந்தார். அதில் சொல்ல போனால் வந்து இந்த விடியல் பயணம் நம்ம ஏற்கனவே பேசுகிற இந்த மகளிர் உரிமை தொகை, அப்புறம் நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி விஷயங்களில் இது எல்லாமே ஸ்கீம் மாதிரி இருக்கிற விஷயங்களை கூட இப்போ திட்டம்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா எனக்கு வந்து ஒரு விஷயம், வாக்காளர் இந்த இது திருத்தம் பண்ணாங்களே, அதை ஏன் சொல்ல மறந்துட்டார் முதல்வர் அவர்கள்? எஸ்ஐஆருக்கு அந்த வாக்காளர் அந்த இதுக்கு ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்கல்ல, அதையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம், அதை ஏன் சொல்ல மறந்துட்டாரா? ஒரு கெட்ட கனவு அது. எஸ்ஐஆருக்கு எதிராக இவரே படிவத்துக்கு எதிராக பேசிட்டு கீழே இருக்கிறவங்களாம் இருக்கிறதுலே நல்லா ஒர்க் பண்ணது அதில் டிஎம்காரங்க தான். ஆமாம், தேடி தேடி ஆட்களை சேர்க்கறதெல்லாம். எஸ்ஐஆரில் சிறப்பாக வேலை செஞ்சது டிஎம்கே. சொம்புலாம் கொடுத்தாங்க, நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு துட்டு கொடுத்துலாம் ஃபார்ம் ஃபில் பண்ண வச்சாங்க அந்த பூத் ஏஜென்ட்டுகளை. இல்லைன்னா அதில் ஒரு வகையில் நம்ம வந்து அந்த விஷயத்தை பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க பண்ணுறது நல்லதோ கெட்டதோங்கிற தாண்டி அந்த பொறுப்புணர்ச்சிங்கிற விஷயத்த ஒரு டீ கடைக்காரர்கிட்ட கூட அந்த விஷயங்களை பரப்பி விட்டு, அந்த இடங்கள்ல யாராவது ஒருத்தர் வேணும்னா என்னை வந்து அணுகுங்கிற அளவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள் அது பார்த்தேன் சென்னையில். நான் சொல்கிறேன்னே, அந்த இதுலேயே நல்லா ஒர்க் பண்ணது டிஎம்கே தான். இவர் அந்த ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சை கேட்டுக்கிட்டு எஸ்ஐஆர்னு உருட்டினார். இதோட இன்னொரு அந்த அக்காக்குறாங்க பாருங்கள், அது சுப்ரீம் கோர்ட்டுக்கே கவுன்லாம் போட்டு போயிட்டு என்ன கேட்டார் அவர் ஜட்ஜி, என்ன பிரச்சனை, இந்த மாதிரி அட்ரஸ்லாம் இது பண்ணுறேன், ஏன்பா என்னப்பா பிரச்சனை, அதெல்லாம் முடிச்சு விடுப்பா, அவ்வளோதான், வேறு என்ன பண்ணீங்க? ஆமாம், இதுக்கு படத்தை தட்டிட்டு போய் அந்த வங்க பவன் முன்னாடி நிற்கிற போலீஸ் எல்லாம் வெளியே போக சொல்லி வெளியே போயிட்டா அவங்க யார் பாதுகாப்பு தருவா? அவங்கள போயிட்டு முறைக்கிறதுல என்ன இருக்குது? அதனால் இந்த இதெல்லாம் எப்படி போய் அவர் சொல்லுவார், நம்ம அதுக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கம்யூனிட்டாங்க. இந்த திட்டங்களை அறிக்கிட்டே பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2006 2011 காலகட்டங்கள் பார்த்துருக்கோம், 96 அந்த 2001 காலகட்டங்களையும் பார்த்துருக்கோம். குறிப்பிட்ட சொல்ல போனால் இன்றைக்கும் பேசப்படுற பொருள் சொல்ல வந்து உழவர் சந்தை, சமத்துவபுரம், அவங்களோட ஸ்கீம்ஸே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெருசாக இருப்பாங்க. ஆனால் முதல்வர் சொன்ன எந்த இடத்துலையுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லை, உள்கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை, நாங்கள் காலேஜ் கொண்டு வந்தோங்கிற விஷயங்கள் இல்லை. சொல்கிறது எல்லாமே வந்து இந்த பணம் கொடுத்த விஷயங்கள், காலை உணவு திட்டம், பேர் வச்சது, இதுதான் இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கும்? இது முதல்வர் வந்து எல்லா மீட்டிங்லையும் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் இது மக்கள்கிட்ட சென்றடைய வாய்ப்பு இருக்குமா? ஒரே ஒரு விஷயம், இந்த 5000 ரூபா இப்போ வச்சுட்டு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க.
5000 வாங்கினவங்க கூட வாங்காதவங்களுக்கு தான் இப்போ செம்ம கோவம். சமூகம் இருக்கும். அப்படியே பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஆமா. வாங்கினவங்களுக்கு சந்தோஷம். இன்னும் பல பேருக்கு வரலன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 80 லட்சம் பேர்கிட்ட வெளியில் இருக்காங்க கிடைக்காம. உங்களுக்குலாம் 5000 கிடச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு 5000 எனக்கு கிடைக்கலன்னா எவ்வளோ கோவம் வரும். அதுதான் பிரச்சனை. அது இவர் இந்த அதிகாரி நான் சொல்கிறேன்ல, இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி இந்த ஃபார்மை வச்சுட்டு பேசுங்க, தலை சுத்துன்னு பேசுங்க, அந்த கும்பல் தான், அந்த லகடபாண்டி கும்பல் தான் இருந்துக்கிட்டு ஒட்டினுக்குது. இது ஒரு பாட்டுனா இந்த உதயநிதி வழக்கம் போல் இதே தான். நான் வேற கேட்க வந்தேன். ஒரு விஷயம் பேசும்போது தாவேக்காவை நச்சுன்னு ஒரு அடி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாரு. கொள்கைனா என்னன்னு தெரியாத ஒரு என்டர்டைன்மெண்ட் கட்சி. இவங்கள்ட்ட அப்படியே கொள்கை கொள்கை இருக்கு. அரசியல்ங்கிறது வேற. அது எப்படி பண்ணணுங்கிறது நம்ம இளைஞர் அணிகிட்ட கேட்டு பாருங்க, எல்லா அணிகிட்டையும் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க அரசியலே ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கா நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி சூழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அண்ணாவே விஜய் அவர்களை பார்த்தா கட்சி ஆரம்பிச்சாருங்கிற மாதிரி ஒரு நையாண்டியும் பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இவர் இந்த கட்சி 75 ஆண்டுகள கட்சி, அந்த கட்சியுடைய அந்த நிலைத்தன்மையில் இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக அது இல்லை. ஃபோட்டோஷூட் கட்சியாக மாற்றிட்டு இது பண்ணுறாங்க. கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் சீமான்கள் கோமான்கள் காங்கிரஸை திட்டினவங்களாம் இன்றைக்கி இவர்கள் சீமான்கள் கோமான்களை தாண்டி கோடீஸ்வரர்லாம் எல்லாமே கட்சிக்காரங்களாக இருக்காங்க. மாவட்ட செயலர் எல்லாருமே யாராவது சொந்த வண்டியை யூஸ் பண்ணுறாங்க, இது அரசு கொடுத்த வாகனத்தை பயன்படுத்துகிறாங்களா? எல்லாம் சொந்த வண்டி. அந்த அளவுக்கு இவங்க சொகுசு வாழ்க்கை போயிட்டாங்க. இவர் எப்படி வந்தாருன்னு தெரியும். நேற்று அவர் சொல்கிற மாதிரி உங்களை செயல் தலைவராக தான் பல வருஷம் வச்சுருந்தார், எல்லாம் பண்ணார். வந்த உடனே என்ன கதை, அந்நியாருக்கு பையனை உடனே கொண்டு வரணும். அப்போ திமுகவுடைய இதை யார் தீர்மானிக்கிறா? இவர் கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. திமுகவுடைய அடிப்படை விஷயங்களை யார் தீர்மானிக்கிறா? குடும்பமே எல்லாமே குடும்பம் தானே தீர்மானிக்குது. ஆமாம், அப்படி தானே உங்களை கொண்டு வந்தாங்க. சரி, உங்களை ஈஸியாக கிடச்சிச்சு இது பதவி, எம்எல்ஏ பதவி, இந்த பதவி, கட்சியில் செயலாளர் பதவின்னு. என்ன நீங்கள் அதுக்கு லாயல்ட்டியாக பண்ணுறீங்க? மக்கள்கிட்ட போய் நீங்கள் இப்போ கலைஞர் மாதிரி சுற்றுப்பயணம் ஸ்டாலின் இடத்துல அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு பேசுகிறவர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு உங்கள் கட்சிக்காரங்கிட்ட பேசுகிறது தான் கட்சி பண்ணியா? குறைந்தபட்சம் அந்த தூய்மை பண்ணுற விஷயத்தில் கூட நீங்கள் எதுவுமே பண்ணல. கட்சி மக்கள்கிட்ட நீங்கள் உங்கள் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மற்றவங்க இருக்காங்க கீழே. ஒரு தலைவராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாளைக்கே ஒரு பிரச்சனைனா கனிமொழி தலைமையில் ஒரு டீமு, மாப்பிள்ளை தலைமையில் ஒரு டீமு, உங்கள் தலைமையில் ஒரு டீம்னு வந்தால் நம்ம கட்சி என்ன ஆகும்? நீங்கள் அன்னைக்கு கூட ஒரு ஜெயலலிதா இருந்தாங்க, அதிமுக காப்பாற்றிருந்தாங்க. எடப்பாடி தெரிஞ்சோ தெரியாமல் ஸ்ட்ராங் ஆகிட்டார். அந்த டீம் கட்சியை காப்பாற்றிச்சு. திமுக அப்படின்னா நீங்கள் இது பண்ண போகிறீங்க. இன்றைக்கி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்னு எல்லாம் வெறுப்பில் இருக்காங்க. இன்னொன்று எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க. ஒரிஜினல் திமுககாரன் கட்சியிலே கிடையாது. இதில் எப்போ பேசினாலும் அடுத்தவங்கள பேசுறது கொள்கை இல்லைன்றது என்ன? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? பொய் கொள்கை தானே. பிஜேபியை எதிரியாக காமிக்கிற ஒன்றை தாண்டி வேற என்ன எந்த விஷயத்தில் இருக்கீங்க? மும்மொழி கொள்கை பேசுகிறீங்க. ஜனங்ககிட்டயே அதுக்கு சான பெரிய இதுவே கிடையாது. நேற்று திடீர்னு சிஏயில் இலங்கை எவ்வளோ 5 வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க? அதை வச்சு தான் ஆட்சி பிடிச்சிங்க. சிஏன்னு போய் சொல்லி. சிஏன்றது குடியுரிமையை வழங்குற சட்டன்ற அடிப்படை கூட இது கூட கிடையாது. சிஏஏ அமெண்ட்மெண்ட் வந்ததே அதில் பெரிய பிரச்சனையே இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க மாட்டோம் அப்படின்றத தாண்டி வேற எந்த பிரச்சனையும் அதில் இல்லை. இல்லை, இவங்க ஆட்சி காலத்தில் அவ்வளோ பெரிய அந்தஸ்து அந்த இலங்கை தமிழர்கள் என்ன கொடுத்தாங்க? என்ன மண்டபத்தை தாண்டி ஒன்றுமே இல்லை. அது மட்டும்னா பரிந்துரை கூட பண்ணல. ஜெயிலில் அடைச்சி வச்ச மாதிரி தானே. ஜெயிலில் அடைச்சி வச்ச மாதிரி தானே. சரி, அப்போல்லாம் குடியுரிமை கொடுத்துருக்க வேண்டியதுதானே. பரிந்துரையாக பண்ணியிருக்கலாமே. சரி, இப்போது இந்த 5 வருஷம் என்ன பண்ணீங்க? சிஏஏ போராட்டம்லாம் நடத்தி ஜெயக்குமார் தோற்றதுக்கு அது பெரிய காரணம். ஆமாம், அந்த ஏரியாவில் சிஏஏ எப்படி கொண்டு வந்தீங்க? சும்மா இருக்கிறவன் குடியுரிமைலாம் பறிச்சிருவான்ட்டாங்க. முஸ்லீம்களது பறித்து வெளிநாட்டுக்கு அமைச்சிருவாங்கன்ட்டாங்க. ஒரு டாக்டரே என்கிட்ட சொன்னாருண்ணே. அவர் அந்த அவர் ரூம்குள்ளே போக முடியாது. அவர் பேர் இவ்வளோ தான் இருக்கும். கீழே படித்தது 3 லைனில் வந்திருக்கும். பேரோட பட்டங்கள் ஜாஸ்தி. பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் சர்ஜனே சொல்லுவாங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு, எங்களையே அனுப்பிடுவாங்கப்பா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இருந்து குடியுரிமை பறிச்சுட்டு என்னையே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. எப்படி பறிக்க முடியும்? என்ன அப்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரம் நம்ம ரொம்ப பேசணும். அவங்களுக்கு தெரியாதுங்க அவங்கள பற்றி. அது இந்த அல்லு சில்லாம் இருக்கும்ல பிஜேபியில், அந்த பேசுறதுலாம் வச்சுட்டு பார்த்தீங்களா அதுதான் அப்படின்னு ஒரு இது பண்ணுறது. இதுதான் இவங்க பெரிய பிரச்சாரம் பண்ண. சரி, இப்போ என்ன திடீர்னு இலங்கை தமிழ் மேலே அக்கறை வந்துச்சு? 5 வருஷத்தில் இல்லாத அக்கறை. நம்மளுக்கு அக்கறை வந்திருக்குண்ணே இன்னைக்கு. யாரு? தாவேக்காக்கு.
அவரு ராமேஸ்வரம் மீன் அவர்கள் இன்னைக்கு அதான் சீக்கிரம் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்த தலைவர்லாம் பாருங்க, இரவு நிலாட்டம் பகலில் பகல் தூக்கம். தூக்கம் அவர் சொல்றது இவரையும் சேர்த்து தான் கேட்டா சொல்லியிருக்கணும். சொல்லிடணும், ஆ. விட்டுட்டாரு. கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்து நேற்று நீங்க சொன்ன மாதிரி தானே எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம். ம். மீண்டும் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட 181 தொகுதியில முடிச்சுட்டு இப்போ 182வது தொகுதி நேற்று போயிருக்காரு பவானி சாகர்ல. பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதே வந்து அடி தும்சம் கிளப்புற மாதிரி, முதல்வர் அவர்களே உங்களுடைய இளமை கால வாழ்க்கையை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கள் கட்சியை மரியாதைலாம் பேசினா நானும் பேச வேண்டியிருக்கும். உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி பதவி கொடுத்தாப்புல அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் எல்லாம் பேசினார். எடப்பாடியார்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போ அவர் பண்ணக்கூடிய இதுக்கு திமுக தள்ளுதா, எப்படி பார்க்குறீங்க? தேவர் மகன்ல கமலஹாசன் ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருங்கன்னு கடைசியில் அவர் ஒரு எல்லைக்கு தள்ளி அவரே கொலகாரனா கொலகாரன் ஆகிட்டு அப்புறம் புலம்புவார் தெரியுமா? கடைசியில் என்னையே இது கொண்டு வந்து விட்டுங்களா கொலை படுபாவீங்களா? அதில் ஒருத்தன் கத்தியை வேற வந்து நான் வாங்கிக்கிறேன்னு போடா அப்படின்னு திட்டி விடுவாப்புல. அதுதான் ஒழுங்காக பேசியிருந்தாலையும் இதை பேச வைக்கிறீங்களா? அதுதான் பிரச்சனை. அதில் குறிப்பிட்டு சொல்லும்போது கலைஞர் அவர்களை எடுத்து சொன்னார், உங்கள் அப்பாவே உங்களுக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்கல, செயல் தலைவர் பதவி கொடுத்தாரு. உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் சட்டப்பேரவையில் என்னென்ன பண்ணீங்க, நான் முதலமைச்சராக பதவியேற்கும் போது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். மக்களுக்கு இது பெருசாக பெரிதாக தெரியும். இப்போ இருக்கிற வாக்களிக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்களுக்கு பெரிதாக தெரியும். அன்றைக்கு நடந்த விஷயத்தை இன்றைக்கு கையில் எடுத்து பேசும்பொழுது அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? ஆமாங்க, பெரிய கூத்து பண்ணாங்க. அதாவது ஓபிஎஸ் தலைமையில் ஒரு இது கொண்டு வராங்க. இவர் அங்கே இல்லாத கலாட்டெல்லாம் இவர் பண்ணி சட்டையை கத்திரிக்கோல் வச்சு வெட்டினதெல்லாம் வெளியில் வந்துச்சுல்ல, சட்டையை கழிச்சிட்டு வெளியில் வராரு. பத்திரிகையாளர்லாம் நிற்கிறாங்க. காரை விட்டு இறங்கி நேராக வருவார் தெரியுமா? ஆமாம். காரை விட்டு இறங்கினோன்னா பத்திரிகையாளர் அவரை நோக்கி போவாங்க. டபுக்குன்னு திரும்பி போய் காரில் ஏறிக்காரு. ஏறிட்டு கிளம்பி போயிடுவார். போயிட்டு காந்தி சிலை அனுப்பி உட்காந்தாரு. அங்கேயாவது ஒரு பெரும் போராட்டம் நடத்திருக்கலாம்ல. போலீஸ் வந்து இங்கெல்லாம் உட்காந்து அரெஸ்ட் பண்ணணும்னு கிளம்பி போயிட்டாரு. ஆமாங்க, சீரியஸா உண்மைண்ணே, தெரியுண்ணே. நான் கூட ராம்கோ பனியனுக்கு ஏதோ விளம்பரம் போல இருக்கு தலைவர் பார்த்தா இதுதான் இவங்களுடைய தலைமை. கலைஞர் இதெல்லாம் பண்ணவே மாட்டார். எப்பேற்பட்ட அப்போ இந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்டு கூத்து பண்ணதெல்லாம் அப்போ நடந்தது. அதனால் இவர்கள் வந்து ஜெயலலிதா இல்லை, எடப்பாடியே சமாளிக்க முடியாமல் தான் இவங்க இருந்தாங்க. சட்டமன்றத்திலேயும் நான்லாம் பார்த்து பெருசாக வாதம்லாம் இவர் பண்ண ஜெயன்பலகம் பண்ணுறத கூட பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு முதல்ல அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்னமோ பெரிய வீரம் மாதிரி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. துரைமுருகனோ இவரோ இதெல்லாம் இன்னொன்று சட்டமன்றத்திலே வளருவாங்க. வளரி வாங்கி கட்டிக்குவாங்க. பொன்முடிலாம் வாங்கி வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க ஜெயலலிதா. இன்னைக்கு டிஆர்பி ராஜா அப்படி பேசுகிறாரு. ஒரு தடவை சீனை போட்டு இங்கிலீஷில் பேசினார். அதை விட பலமான இங்கிலீஷில் அடிச்சுட்டு தம்பி இந்த இதெல்லாம் ஏன்டா வச்சுக்காதன்ட்டாங்க. அந்த மாதிரியான தலைவர்கள் அவங்க. அதனால் இவர் வந்து காமெடி பீஸுங்க தான் அவங்க. அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி நீங்கள் நம்ம உதயநிதி அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் வச்சுருந்தார், நம்ம பேசிட்டோம். அதாவது என்னென்னா இரவினில் தூக்கம் பகலில் ஆட்டம்ங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தாப்புல. சாரி, இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம்ங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தாப்புல. உங்களுக்கு துணை முதல்வர் பதவி எப்படி கிடைச்சதுன்னு தெரியும், நாங்கள் இதை பற்றிலாம் இனிமேல் பேச அதிகமாக இல்லைங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் அவர் மேலேயும் வச்சு தோழிச்சுட்டு போயிட்டார். அதை தாண்டி ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி அடிக்கிட்டே இருந்தார். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜியும் நம்ம கேஎன்ஆர் அவர்களையும் வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது, தேர்தல் நெருக்கும் நேரத்தில் நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்த கிட்டத்தட்ட ஒரு 23 தொகுதிகளாக இதை பற்றி பேசிட்டு வர்றாரு. ஆனால் அதுக்குண்டான எந்த ஒரு சமிக்கையுமே மேலிடத்துலேருந்து நம்ம பார்க்க முடியல. பிஜேபி தரப்புலேருந்து டெல்லி தரப்புலேருந்து நம்ம பார்க்க முடியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் எடப்பாடி அவர்கள் பேசுகிறார்களா? தங்கந்தனரசு கேஸு பெஞ்சுக்கு தள்ளிட்டாங்க. தள்ளி விசாரிச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க. விசாரித்து ஆர்டர் போட்டால் கேஸ் வேகமாக ஹியரிங் போகும். இன்றைக்கி கேகேஎஸ்ஆர் கேஸ் இது ஏதோ ஆர்டர் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமேல் பார்த்தா தெரியும். அதே மாதிரி கேஎன்ஆர் விவகாரம், டாஸ்மார்க்கு, இந்த இது எல்லாமே கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டு ரிவோக் பண்ணி விட்டுச்சுன்னா ஓப்பன் பண்ண மாதிரி. இவர்கள்ட்ட இருக்கிற பெரிய சாமர்த்தியம் என்னென்னா, அந்த சட்டக்குழு வச்சுக்கிட்டு இல்லாட்டி பெரிய அளவு அமௌண்ட்டு செலவு பண்ணி சட்டத்தினுடைய இதெல்லாம் பண்ணல. செந்தில் பாலாஜி வழக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், வழக்கறிஞர் இது படிக்கிற அவங்களுக்கு இப்போது சொல்கிறேன், பெரிய தீசிஸ் அது. எப்படிலாம் வழக்கை கொண்டு போவாங்க, அதுக்கு உச்சநீதிமன்றத்துலேருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் அந்த தீர்ப்புகள் எப்படிலாம் வந்திருக்குன்னு அதை பல தடவை பேசியிருக்கோம். ஒரு வழக்கில் எப்படி ட்விஸ்ட் இருக்கும்னு பலர் உளறல் மன்னர்கள்லாம் உளறிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த டயத்தில் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை வச்சு எல்லா பத்திரிகையாளரும் சொன்னது வடிவ என்னெல்லாம் பேசுனாங்க.
அப்போ நாங்கள் சொல்லுவோம், எல்லாம் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்னும் நடக்குமான்னுவாங்க. பாருங்க நடக்குதா இல்லையா பாருங்க. இதுதான் அதை வச்சு தான் நான் ஜனநாயகம்னு சொன்னேன். இங்கே டிவிஷன் பெஞ்சில் இருக்கிறது நீ அங்கே போன ஆட்சி தோத்து வாங்கன்னு. அதே மாதிரி ஆட்சி இப்போ ஒரு தகவல் சொல்கிறேன், தேர்தலுக்குள்ளே வராது. படம் வராது. இந்த வாரத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து ஏதாவது பண்ணால், அதுவும் கன்னடாவில் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டான், ஏப்ரல் மேலே தான் நாங்கள் படம் வெளியிடுவோம். போச்சா? போச்சு. அப்போது உலக நாடுகளில் நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸ் பெருசு. இங்கே தியேட்டரு மற்ற விஷயங்களுக்கான ப்ராசஸ் பெருசு. அமேசானில் இல்லை இதில் போடுறீங்கன்னா புதுசாக ஒப்பந்தம் போடணும். ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் அவன் அந்த ஸ்லாட் வச்சுருந்துருப்பான்ல, ஆமாம், அந்த நஷ்டத்தை கேட்பான். கண்டிப்பாக. அப்போது இன்னொன்று இவ்வளோ லேட் பண்ணி வந்து தேர்தலையும் ஒரு தோல்வி அடைஞ்சாருன்னா அந்த படம் எப்படி போகும்னு தெரியும். அதனால் பெருத்த நஷ்டத்தை இவர்களாகவே தேடிக்கிட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு தான் நாலேஜ் உண்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், சட்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணோம், இவர்கள் அதில் கில்லாடிகள் நினச்சி செந்தில் பாலாஜி வழக்கெல்லாம் வாங்கி கட்டினாங்க. ஆனாலும் சில விஷயங்கள்லாம் அவர்கள் சட்டத்தை வச்சு தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த பூட்டெலாம் உடையும் போது கதவுகள்லாம் திறக்கப்படும். அதை தான் அவர் சொல்கிறார். ஓகேண்ணே. இது தொடர்ந்து தாவேக்கா கேட்குறேண்ணே. அந்த சேலத்தில் ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்தார். மிகவும் நம்ம வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பலரும் பேசினாங்க, சில ஊடகவியலாளர்களும் பேசினது, அதெல்லாம் வியாபாரிகளாக மாறிட்டாங்க, அதனால் அவங்களோட பேச்சுக்கள் நம்ம வந்து ஒரு பக்கம் வைக்கிறோம். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவர் வந்து இறந்து போயிட்டார். அவரும் அருண்ராஜும் அருண்ராஜ் அவர்களும் இந்த மாதிரி சொன்னாங்க. அருண்ராஜ் ஒரு படி மேலே போய் அவர் எங்கள் நிர்வாகியே இல்லை, எப்படி உள்ளே வந்தார்னு. இப்போ நீங்கள் போலீஸ் தான் உள்ளே விட்டாங்க. போலீஸ் உள்ளே விட்டாங்க. நீங்கள் தானே QR கோடு கொடுத்தீங்க, நீங்கள் தானே எல்லாம் QR கோடு எல்லாமே உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டாரா? இப்படிலாம் சரி, அப்படியே இருக்கட்டும். இவங்க தான் மாற்று சக்தி, தூய சக்தி, அதெல்லாம் விடுங்க. ஒரு மனிதாபிமானம் எதுவுமே இப்போ வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஒரு சின்ன முன்னாடி மட்டும் வந்திருக்கா? எதுக்குமே வந்ததில்லை. விக்கிரவாண்டியில் கில்லி சீனிவாசன் ஒருத்தரும் இன்னொருத்தரும் 2 நிர்வாகிகள் கூட வந்த இன்னொரு ஒன்றிய அளவு நிர்வாகிகள் 4 பேர் செத்து போனாங்க கார் ஆக்சிடெண்ட்டில். இன்னும் 2 கிட்டத்தட்ட 5-6 பேர். இந்த ஆக்சிடெண்ட்டு மத்தியானம் நடக்குது. அவனுங்கெல்லாம் சின்ன வயசு பசங்க, அதில் வழக்கறிஞர் இவங்களாம். அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி என்ன ஆச்சுங்க தெரியுமா அவருக்கு? நிராகரியே தான். இல்லை அன்னைக்கே நடக்குதுன்னா அவங்க இதில் தான் இருக்கீங்க. ஆமாம், ஊருக்கே டிவி நியூஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வருது. அந்த மாநாட்டில் ஒரு இரங்கல் தெரிவிச்சிங்களா? இப்போ வாங்க பார்த்து போங்க, இந்த மாதிரி நம்ம 2 அற்புதமான உயிர்களை இழந்திருக்கோம், 2 மாவட்ட நிர்வாகிகள் இழந்திருக்கோம், அதான் பேசுனீங்களா? எதுவுமே பேசலையே. தயாரிக்கப்பட்ட இது பண்ண மனப்பாடம் பண்ணதான் பேசிட்டு போனீங்க. சரி, மற்றவங்களாவது ஒரு தீர்மானமாவது போட்டிங்களா? சரி, அது முடிந்த பிறகு அந்த குடும்பத்தை ஏதாவது வரவழைச்சி, இல்லை அந்த குடும்பத்தை போய் பார்த்து, இல்லை அந்த அவங்களுக்கு படத்திறப்புலா நடத்தி அந்த மாவட்டத்தில் அப்போ தான் கூட உள்ளவனு பார்ப்பான், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு இது இருக்கும். சஜி இவங்க இதுலேயே 25 வருஷம் நட்பு புஷிக்கும் இருக்கும். சஜியால் புஷி எப்படி வாழ்ந்தாருன்னு கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரியும். அந்த சஜி என்ன பண்ணீங்க? அந்த சஜிக்கு ஏதாவது இரங்கல் தெரிவிச்சிங்களா? ஒன்றுமே இல்லை. படத்திறப்பு நடத்துனீங்களா? இல்லை அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது நிதி உதவி கொடுத்தீங்களா? இது கேட்டால் உனக்கு தெரியுமா? ஒன்றும் செய்யலன்னு உனக்கு தெரியுமா? சஜியே தெரியுமா போல. அதனால் இவர்கள் வந்து இரக்கமே இல்லாதவர்கள்ன்றது. இதில் புதுசாக வந்து டிக்கெட்டுங்க, நீலாம் புதுசாக வந்துக்கிற, உனக்கு இந்த கட்சிக்கு ஒன்றும், நீ முதல்ல அரசியல்வாதியே கிடையாது. ஏதோ இங்கே வந்துட்டு உருட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த நியாயம் என்ன, இல்லாட்டி அந்த கேள்வியை தவிர்த்துடணும்னா சொல்லணும். தலைமை எடுக்க வேண்டிய முடிவுங்க. அது கேட்டு உரிய பதிலை சொல்கிறேன்னு சொன்னான். நீ ஓங்கி நின்று அவர் மனிதனே அல்ல, அவர் வந்து மிருகம். அவர் அப்படி இப்படி, அவர் எய்ட்ஸ் இருந்தது, அவருக்கு அது இருந்ததுன்னா என்ன, அவருக்கு இதே நோய் உனக்கு எப்படி தெரியும்? போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரே அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. இது தொடர்ந்துனா அந்த இறுதி சடங்குக்கு உண்டான அவங்க ஊருக்கு அந்த அனுப்பும்போது, அவரோட உடலை பூத உடல் அனுப்பும்போது அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக போட்டு அந்த சேலம் இதுக்குள்ளேயே அவர் ஏறினார். யார்? பார்த்திபன், அந்த மாவட்ட செயலர் ஏறிட்டு வந்துக்கிட்டு கோஷம் போட்டுக்கணும், சீனை போட்டுக்கணும். இது எந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான அரசியலாக தெரியுது. இது என்னன்னா, நேற்று அந்த விஷயம் பார்க்குறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து தன் குழந்தைய வந்து தாவேக்கா கொடி வச்சு வாங்குறாராம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெண்ட் பண்ணுற அல்லது இதெல்லாம் வந்து ஒரு ஓட்டுக்கு எடுக்கவோ இதில் தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. வந்து கரூருக்கு பிறகு இவருடைய மரியாதை எப்படி கீழே இறங்கியிருக்குதுன்றது இவர் நம்புகிறாங்க, போடுறாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் என்ன சொன்னார், சார் எங்கே போனாலும் தாவே தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏங்க அது கூட சொல்லாமல் இருப்பாங்க? தொகுதிக்கு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டுனா சொல்லதாங்க செய்வாங்க. அவங்களாம் போனதில் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேளுங்க. இதை மட்டும் சொல்கிறீங்கல்ல, அதை கேளுங்க. திமுகவுக்கு போட்டான்னு வாங்க. அப்போ அவர் அந்த ஓட்டை பிரிக்க தான் செய்வார். பாதிப்பு யாருக்குன்றதையும் பாருங்கள்.
இது எல்லாமே கொஞ்ச நாள் ஆகுங்க. சரி, கமலஹாசன் வராத கூட்டமா? கமலஹாசன பெருசா நினைச்சாங்க. அப்பவும் பெண்கள் எல்லாரும் சொன்னாங்கண்ணே. படித்த பெண்கள்லேருந்து எல்லாருமே சொன்னது கமல் சார் தான் ஓட்டு போடணுங்கிறது தெளிவா சொல்லியிருந்தாரு. நேத்து ஒரு டீம் ஒருத்தர்ட்ட பேசியிருந்தேன். அவர் சொன்னாரு, சரத்குமார் கட்சியா. சரத்குமார் கூப்பிட்டு சொன்னாராம், "கமல் முதல்வர், நான் துணை முதல்வர் ஆயிடுவேன்." எப்போ? 2000 ஜூனுக்கு பிறகு கமல் முதலமைச்சராக நான் துணை முதல்வர் ஆயிடுவேன்ட்டாராம் 2021ல சரத்குமார். இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? பிஜேபியில். இப்படி தான் நம்பி அன்னைக்கு ஓடிட்டு இருந்தது வண்டி. இன்னைக்கு அறிவாலய வாட்ச்மேன் ஆகிறாரு கமலஹாசன். எது இந்த பால், அந்த பால், இந்த பால் நான் மேலே போட்டேன். ஆவின் பால், என்ன பால், ஹெரிட்டேஜ் பால்லாம் போட்டு விட்டேன். என்னங்க ஒரு தலைவர் போய் கலாய்க்கிறீங்க? பின்ன என்னையா காதல தினம் வாழ்த்து சொல்லிட்டு இருப்பானா? காதலர் தினம் இறக்குமதி நீங்கள் சொல்கிற திராவிட மாடல் அது வருதா? காதலர் தினம் அது உட்காந்து ஆண் பால், பெண் பால், அந்தவன் பால், இவன் பால், அமலா பால். என்னையா நீ கட்சி தலைவரை யார் நீ? இல்லை, நேற்று ஒரு வீடியோ விட்டுருந்தார். அது முக்கியமான ஒரு வீடியோ. அது வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நம்ம எழுத்தாளர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஜெயமுகன் அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு எழுத்தாளர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதெல்லாம் அவருக்கு பண்ணவார், எப்போவுமே பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் அவரையுமே கோமாளித்தனம் பண்ண வைக்கிறாங்க திமுக காரங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அடுத்து என்னோட இறுதியான கேள்வினே, தாவேக்காவினர், அதாவது தாவேக்கானவரோட அரசியல் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க வந்து ஒரு ரீல்ஸ் அரசியலாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டை பற்றி அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா, அவனை நிறுத்த சொல்லு. அவனை நிறுத்த சொல்லி நான் நிறுத்துறேன். நாயகன் படம் வசனம் பேசுகிறாங்க. திமுக காரன் பண்ணாங்களா? 2 பேர் கொடிக்கம்பம் இது பண்ணுவோம் செத்தாங்களே. உங்கள் மதுரை மாநாட்டில் 17 வயசு பையன் கொடிக்கம்பம் இது பண்ணும்போது செத்தானே, நீ எதாவது பண்ணியா? ஏன்னா அதில் அமைச்சர் திரு ஆவடி நாசர் அவர்கள் பேசுனது தவறு. 50% அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போனார். 50வது உயிரிழப்பு இது வந்திருக்கு. கரூரில் 41 இதெல்லாம் 50வது. அவங்களுக்கு அதெல்லாம் சாதாரணமாக அவர் நக்கல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அதை தொடர்ந்து இவங்க அதுக்கு காரணம் சொல்லும்போது 41 கேஸில் இருக்குது, 9 அதில் 2 விபத்து. என்னடா மைனஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி. இது என்னென்னா அர்த்தமெட்டிக் கால்குலேஷனா? அரசியல் தெரியாதுல்ல, நம்ம பேசுகிற வார்த்தையுடைய பின்விளைவு என்னன்னு தெரியாது. இல்லாட்டி அந்த புதுசாக சேர்ந்த பத்திரிகையாளர் அங்கே பண்ணாங்களா, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்த சொல்லுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. வேற என்ன அப்படின்னா கேட்குற கேள்விக்கு போய் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டியா? அவன் பார்த்தான் மைக்கு அப்படி திருப்பிட்டாப்ல. அவர் காங்கிரஸில் திமுகவில் 2 பேர் செத்தப்போ உதயநிதி அவரை கேட்டிங்களா? அவரை நான் கேட்குறேன், கேட்காம போகிறோம். உங்களை கேட்குது பதில் சொல்லு. அந்த ரிப்போர்ட்டர் கரெக்டாக கேட்டாப்ல. ஏன்னா அதை விட்டுருங்க, இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அது அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோன்னு சொல்லும்போது அதுக்கு பதில் இல்லை. இவங்களும் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது விஷயம். கே செங்கோட்டையன் அவர்களை பற்றின ஒரு விஷயம் கேட்கும்போது கூட மதுரையில் போய் அவர் எப்படி ஃபீல்டில் இருக்காரு, சிஐடி நகரில் எவ்வளோ ஃபீல்டில் இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் திமுக மேலே தான் சாடுறாங்க. இந்த அரசியல் வந்து மக்கள்கிட்ட எடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அவன் ரசிகர் வேணால் ஒரு ஆர்கசம், சுய ஆர்கசம் அடைவான். அப்படி கேட்டாங்கன்னு. மற்றபடி நான் தான் சொல்கிறேனே, கரூருக்கு பிறகு அந்த இவர் மேலே அந்த ஆளுமை, அந்த நம்பிக்கைக்குரிய தலைவர்ன்றது சரிஞ்சிட்டு வருது. அவங்க ரசிகர்களே கூட உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணுவோம். கமலஹாசனுக்கு சரிஞ்சு போச்சுன்றது எப்போ தெரிஞ்சுது? தேர்தல் தோல்வி அடைஞ்ச மத்தியானம் தான் தெரியுது. அது வரைக்கும் எல்லாம் பெருசாக பேசியிருந்தாங்க. நீ தோல்வி அடைஞ்சு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னா பலரும் பறக்க ஆரம்பிச்சாங்க. அவர் நடந்து வந்து இந்த மாதிரி நடந்து வந்தது வரலாறே கிடையாது. அவர் எலெக்ஷன் பூத்துலேருந்து நடந்து வர்றாரு, அந்த கவுண்டிங் பூத்துலேருந்து அப்படியே சோர்ந்து போன மாதிரி அப்படி நொந்து நொடிஞ்சு நடந்து 4-5 மணி வரைக்கும் உட்காந்துருல. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். முதல்ல அதெல்லாம் போய் உட்காரவே கூடாது. இவர் போய் அங்கே உட்காந்து வேட்பாளர்ல இவர் வேட்பாளர் முடிஞ்சு ஜெயிச்சா போங்க, கட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே போய் உட்காந்துருந்தாரு. அதனால் இவரும் அந்த மாதிரி இவர் அது கூட கிடையாது. நான் என்ன கேட்குறேன், விஜயகாந்த் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சார், சட்டசபைக்கு போனார்ல. ஆமாம். டிடிவி ஒரே ஜெயிச்சார், சட்டசபைக்கு போனார்ல. ஜெயலலிதா கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா மட்டும் போய் அந்த மானிய கோரிக்கை மேலே விவாதம் பண்ணாங்களா? ஆமாம். அந்த தைரியம் விஜய்க்கு இருக்குமா? ஒரு 40-50 பேர் ஜெயிச்சிட்டாங்க, எதிர்கட்சி தலைவராகவே விஜய் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சட்டசபைக்கு போவாரா? போலீஸ் அனுமதிக்கல, அதனால போகலன்னு. நான் வந்து கூட்டம் வந்துட்டு எம்எல்ஏ இவ்வளோ பேர் இருக்காங்க. புதுசாக என்ன உருட்டுறாங்கன்னா, வெளியில் வர்றதுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நடத்துறது பொதுக்கூட்டம்னா போலீஸ் கண்டுக்காது. 5000 பேர் தான்றாங்க. 5000 பேர் தான் எதுக்கு சொல்கிறாங்க? நான் எங்கள் கட்சி நிர்வாகிகளை ஒரு இடத்துல வச்சு சந்திக்க போகிறேன்னா இந்த இடத்துல இவ்வளோ தான் நீங்கள் சந்திக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க. பொதுக்கூட்டம் நான் நடத்துகிறேன், பொதுக்கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் தான் வரணும்னு போலீஸ் சொல்ல முடியாது. பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இந்த எஸ்ஓபி போட்டிருக்காங்க. அப்போது அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றது. நீ வந்து என்னைக்காவது ஒரு மனுஷனாக நடந்திருக்கீங்களா? உச்சி வெயில் அதுனா கூட்டம், அது மலையடி வாரத்தில் எவ்வளோ அன்னைக்கு போட்டுறப்ப கூட வந்து திட்டுறானுங்க. திட்டுறவங்களாம் அந்த இதுதான் ஜான் வச்சிருக்கிற ஆளுங்க தான். அதனால்
இந்த விவகாரம் அப்படி போய்கிட்டு இருக்குது. இதை ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அங்கே பேரம் பேசினுக்குது. இது ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு, அது ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸுன்றது எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக மிக நன்றி உங்கள் நேரத்துக்கு.